நாமத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜப குழுவின் சார்பாக உங்களுக்கு ஸ்தோத்திரத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 14/12/2025 நாம் நன்றி சொல்லும்படி கூடி வந்திருக்கிற தலைப்பு, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைக்காய் நம்ம நன்றி செலுத்தும்படி கூடி வந்திருக்கிறோம். சங்கீதம் 13:6. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். தாவீது சொல்வது போல நாம் ஒவ்வொருவரும் கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டு செய்த நன்மைகளுக்காய் பாடணும். சந்தோஷமான சங்கீதம் பாடு என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் தேவன் நமக்கு செய்த நன்மைக்காய் நம்ம நன்றி செலுத்தும்படி கூடி வந்திருக்கோம். தேவன் நம்ம ஒவ்வொருக்கும் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகள் 1000, 10,000, அதற்கு மேல 1000 நாவுகள் இருந்தாலும் அதை சொல்லி தீராது. ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்காரு. நாசுல சுவாசம் உள்ள மனுஷன் யாவும் என்ன பண்ணணும், இந்த நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை தொழுது கொள்ளணும்னு சொல்றாங்க. எக்கால சத்தத்தோடும் கைத்தாளத்தோடும் தேவன் என்ன பண்ணுங்க, தொழுது கொள்ளணும். அப்படி நம்ம கைத்தாள சத்தத்தோடு வாயின் வார்த்தைகளை, துதிகளை, பலிகளை ஏறெடுத்து நம் நன்றி செலுத்த கடனாளிகளாய் காணப்படுகிறோம். சங்கீதம் 27:13 பார்த்தீங்கன்னா, நானும் ஜீவனுள்ளோ தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன். உண்மையாவே நம்ம ஒவ்வொருவரும் அப்படிதான். ஜீவனுள்ள தேசத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், கர்த்தருடைய நன்மையை காண்போம் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிட்டு. நம்ம விசுவாசிச்சதுனால்தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு, நன்மை செய்திருக்கார். அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கெட்டு போகாமல் இருக்கோம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. நம்ம காத்திருக்கிற நம்ம எப்படி இருக்கிறோம், அவருடைய நன்மையை பெற்றுக் கொள்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படி சங்கீதக்காரர் 30 சொல்றாரு. 30:11 நம்ம வாசிச்சோம்னா, என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்து பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினார், என்னை இடை கட்டினீர். தேவன் நம்மள என்ன பண்ணிருக்கிறாரு, நம்மளுடைய புலம்பலை ஆனது. எவ்வளவோ புலம்பல்கள், எவ்வளவோ தேவைகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவை. பிள்ளைகளின் படிப்பின் காரியங்களா இருக்கட்டும், இல்ல சரீர பலவீனங்கள நேரங்களா இருக்கும், குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகளின் திருமண காரியங்கள், எல்லாவற்றுக்கும் தேவைகள் அதிக 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 அதிகம். அப்போ நம்மளுடைய புலம்பல்கள் எல்லாவற்றையும் நம்ம தேவனுக்கு விட்டுரும்போது அவர் அந்த புலம்பலை என்ன பண்ணிட்டாரு, ஆனந்த கழிப்பாக மாற பண்ணி நம்மள என்ன பண்ண செஞ்சுட்டாரு, அவரை கீர்த்தனம் பண்ணும்படியா நம்முடைய தேவன் மாற்றி விட்டார். அந்த தேவனுக்கு நம்ம என்ன சொல்லணும், முழு இருதயத்தோடு நன்றி செலுத்துகிறவர்களை நாம காணப்படணும். அதான் 116 சங்கீதத்துல நம்ம வாசிச்சோம்னா அப்படியே தொடர்ந்து, கர்த்தர் என் சத்தத்தை கேட்டு என் விண்ணப்பத்தை கேட்டுதான் நம்ம என்ன பண்றோம், அவர்ல அன்பு கூறணும். நம்ம எப்ப கூப்பிட்டோம், பிழையான சேர், பயங்கரமான குழி, இடுக்கும், நெருக்கம், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், அவரை நோக்கி கூப்பிட்டோம். அவர் நம்ம சத்தத்தை கேட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம், அவர்ல அன்புக்கு ஒரு கடனாளிகளா நம்ம இருக்கோம். அதனாலதான் நம்ம நன்றி செலுத்தபடி கூடி வந்திருக்கோம். இது நம்ம நன்றி செலுத்துகிற மாதம். இது இந்த மாதம் முழுவதும் இல்லை, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் நம்ம நன்றி செலுத்த எப்படி இருக்கணும், தேவனுக்கு உகந்தவர்களாய் நம்ம காணப்படணும். 116:1 அப்படியே தொடர்ந்து வாசிச்சுட்டு இருந்தேன்னா, மரண கட்டுகள் சூழ்ந்துருச்சு, பாதாளம் என்ன நெருங்குச்சு, அப்புறம் என்ன பண்ணிட்டு இக்கட்டு என்ன பிடிச்சது, எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ண, கர்த்தரை நோக்கி கெஞ்சின. தேவன் என்ன பண்ணாரு, என்னை விடுவிச்சாரு. விடுவிச்சது மாத்திரம் இல்ல, அவர் கிருபையை என் மேல பொழுந்திருந்தாரு. அந்த கிருபையை பொழுந்தர்னு என் கண்ணீருக்கும் என் கால இடருக்கும் தப்பி வச்சார். எவ்வளவு பேர் நன்மை. நம்ம அழுது 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 இதெல்லாம் விட்டு போச்சு. நம்ம காலு நடந்து நடந்து திரிஞ்சு 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 யாராவட்டையோ நன்மையை தேடி ஓடி 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 காலெல்லாம் தொலைஞ்சு போச்சு. ஆனால் என் தேவன் நமக்காக நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார். நம்ம சுற்றி திரிய அவர் விடல. அவர் பூமி எங்க என்ன பண்ணிட்டாரு, அவருடைய கண்ணு பூமி எங்க உலக கொண்டு நம்மளை பார்க்குது. நம்ம கண்ணில் வடிகிற கண்ணீரை பார்த்து தேவன் அதுக்கு பதில் கொடுத்தார், அவர் நன்மை செய்தார். அதற்காக நம்ம என்ன பண்றோம், தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்துல நடப்பேன். மனுஷங்கிட்ட இனி நான் அலைஞ்சு திரிஞ்சு எதுக்காக ஓட மாட்டேன், தேசத்துல நடப்பேன், விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் என்ன பண்ணேன், வருத்தப்பட்டிருந்தேன். ஆனால் என் வருத்தத்தை தேவன் பார்த்துட்டாரு.
அழகா மகிழ்ச்சியா மாத்திட்டாரு, களிப்பா மாத்திட்டாரு. அதனாலதான் மனுஷனை நம்பாத 11 எந்த மனுஷனும் போய் அவனை நம்பாத, கர்த்தர் பேர்ல பற்றுதலாரு அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு பற்றுதலா இருக்கும் பொழுது தாவீது ராஜா சொல்ற சங்கீதக்காரன் 116:12 கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்துல கையில எழுதி கொண்டு நாள்தோறும் துதியை செலுத்தி வருவேன்னு சொல்ற. நம்மளும் எப்படி இருக்கணும்? நாள்தோறும் துதியை செலுத்துகிறவங்களா நம்ம காணப்படணும், நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் நம்ம பார்த்தோம்னா லூக்கா எழுதின பாத்தீங்கன்னா 17:16 நம்ம வாசினா 10 குஷ்டரோகி இருப்பாங்க. 10 ஐயரே எங்களுக்கு இறங்கணும் சத்தம் பண்றாங்க. தேவன் இறங்குறாரு, சுகத்தை கொடுக்கிறாரு. அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியம் ஆனதை கண்டு திரும்ப வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுது. நம்மளாம் அப்படி பண்றோமா? உரத்த சத்தம் 10 பேர் 9 பேர் காணும். ஒருத்தர் திரும்பி வராரு. 16-15 பார்த்தோம்னா அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்து அருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். முடியாதுதான், உரத்த சத்தமா கூப்பிடுறான், பாதத்துல விழு முகம் குப்புற விழுந்து ஸ்தோத்திரத்தை செலுத்துறானா. நம்ம அப்படிதான் செலுத்தணும். ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்தை பிடிச்சு முகம் குப்புற விழுந்து உரத்த சத்தமா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கினீங்களப்பா, அதற்காக மக்கள் ஸ்தோத்திரம்னு நம்ம நன்றி உள்ளவர். அப்ப கேட்க 10 பேர் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேவன் அந்த 10 பேர்ல 9 பேரா நம்ம இல்லாதபடி அந்த ஒருவனை போல் நம்ம என்ன பண்ணோம்? ஓடி வந்து உரத்த சத்தமாய் அவர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? நமக்கு அவர் நன்மை செய்வார். எருமையாள சொல்றாரு அழகா 31 என்னென்ன நன்மைகளை கொடுத்திருக்காரு பாருங்களேன். 31:12 அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தரின் கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று குட்டிகள் என்பவைகளாக இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்கள் ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதே இல்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபர்களும் முதியோரும் கூட ஆனந்த கழிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சல நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியரின் ஆத்துமாவை கொழுமையானவர்களில் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையாவே கர்த்தர் அளிக்கும் நன்மையா தான் நம்மளால திருப்தி ஆக முடியும். மனுஷன் அளிக்கிற நன்மையா நம்மளால திருப்தி ஆகவே முடியாது. அது ஏதாவது ஒரு குறை இருக்கும். தேவன் நமக்கு அளிச்சாருன்னா எப்படி இருக்கும்? திருப்தியா இருக்கும். அந்த திருப்தியான நன்மையை அளித்த நம் தேவனுக்கு நம்ம என்ன சொல்ல கடனால இருக்கிறோம்? நன்றி செலுத்த. தாவீது ராஜா போல ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில ஏந்தி பண்ணணும். நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தணும், நன்றி செலுத்தணும். நன்றி 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 கோடி கோடி நன்றிகளை நாங்கள் ஏற்கிறோம் ஐயா. உமக்கே துதி கன மகிமை ஸ்தோத்திரத்தை எடுத்து அப்பா நாங்கள் அந்த 10 பேர்ல ஒருத்தர் வந்தாரப்பா, அந்த ஒருவராய் காணப்படணும் ஐயா. உரத்த சத்தமாய் கூப்பிட்டு முகம் குப்புற விழுந்து உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏற்கிற அந்த நன்றி உள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்க ஜபக்குழுக்கும் ஒவ்வொருவருக்கும் அப்பா கேட்கிற ஒவ்வொருக்கும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் கருத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.